நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இப்ப நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த முறை நடந்த 2026ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல நம்ம ஏற்கனவே ஒரு கணிப்பு கணிச்சிருந்தோம். அது தவறாயிடுச்சு. நம்மள மாதிரி பல ஜாம்பவான்கள் கணித்த கருத்துக்களும் எல்லாமே தவறாச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அது திரு விஜய் அப்படின்ற ஒரு தனி மனிதருடைய அந்த வாக்குகள் வந்து அந்த எம்எல்ஏக்கு அந்த யார் அந்த எம்எல்ஏ எல்லாம் பார்த்துலாம் அவங்க போடல. அவங்களுக்கு வந்து வாக்குறுத்தர் யார் எம்எல்ஏன்னு கூட தெரியாது. அவர் யாரா இருந்தாலும் அந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல, அது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸ் பசங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டா கூட அவருடைய தூண்டுதலால அவங்க பேரண்ட்ஸ் அந்த பல அவங்களுடைய வயதானவர்கள் எல்லாருமே வந்து சரி பசங்க சொல்ற ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து திரு விஜய் சாருக்கு ஓட்டு போட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சி தான் அப்படின்றத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. நமக்கு வந்து என்ன எண்ணங்கள் இருந்தாலும் மக்களுடைய அந்த வாக்குகளோட மக்களுடைய தீர்ப்புக்கு நம்ம எப்பவுமே தலை வணங்குறதா ஒரு சிறந்த ஒரு மனிதனுக்கு ஒரு தகுதி. அந்த வகையில நான் மட்டும் இல்ல, தவறா கருத்து கணிப்பு சொன்ன எல்லாருமே வந்து மக்களுடைய அந்த தீர்ப்புக்கு தலை வணங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில இருந்தாலும் நம்ம கருத்தை நம்ம கண்டுபிடிச்ச அந்த கருத்து கணிப்புகள் வந்து ஒருவேளை தாவேக்கா இல்லாம இருந்திருந்தா, தாவேக்கா இந்த எழுச்சி இல்லாம இருந்திருந்தா சரியா இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு பார்வையும், அதோட இந்த நடந்து முடிந்த தேர்தல்ல எங்கெல்லாம் வந்து தாவேக்கா கிட்டத்தட்ட தாவேக்கா 17 லட்சம் வாக்குகள் திமுக கூட அதிகமா வாங்கியிருந்தாங்க. அந்த 17 லட்சம் வாக்குகள் வந்து ஒரு பகுதியிலேயே குவிஞ்சிருக்குது. அதுதான் தாவேக்காக்கு பிரச்சனை. அது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 65 தொகுதிகள் தான் வந்து தாவேக்காக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் உள்ள தொகுதியில இருக்குன்னு சொல்லி நம்ம முதல் கருத்து கணிப்புல கணிச்சிருந்தோம். அந்த மாதிரி அந்த 65 தொகுதியை மீறியும் அவருடைய வீழ்ச்சி இருந்திருக்கு. அது எந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்கா குறைவா இருந்திருக்கா அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா வந்து தாவேக்கா என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது கூட வந்து தாவேக்கா எந்த கட்சியோட வாக்குகள் வந்து ரொம்ப அள்ளி இருக்கு, ஒருவேளை திமுக வாக்குகளையா அல்லது அதிமுக வாக்குகளையா அல்லது நாம் தமிழர் கட்சியுடைய அந்த வாக்குகளை அள்ளி இருக்கா அப்படின்றதும் இதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்க போகுது. 108 தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேக்கா ஒருவேளை ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தா சொல்றதெல்லாம் பார்த்தா எனி டைம் அதிமுக மட்டும் ஒத்துமையா இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஆட்சி அதை நம்ம வந்து போயிடணும்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு வேளை வந்து அந்த மாதிரி ஒத்துமையா இருக்க பட்சத்துல திமுக அதிமுக 2 பேரும் வந்து விட மாட்டாங்க, நல்லா தெரியும். விஜய் வந்து தனியா முதல்வர் விஜய் வந்து தனியா ஒரு 112 தொகுதி வெற்றி பெற்று 112 பத்திருக்காது. அப்ப கூட ஒரு 125 130 தொகுதிகள் வென்றிருந்தாருன்னா கண்டிப்பா 5 வருஷத்துக்கு வந்து இந்த ஆட்சி கலைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இவர் வென்றதே 107 தொகுதிகள் தான். இன்னொரு தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் நடக்கும் போது அந்த இடைத்தேர்தல் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த இடைத்தேர்தல் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த இடைத்தேர்தலை மட்டும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கண்டிப்பா வந்து இந்த ஆட்சி வந்து எந்நேரம் எப்போ வேணா என்ன ஆகலாம் கலையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எடுக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து கண்டிப்பா பாக்குறவங்க கொஞ்சம் உபயோகமா இருக்கும். எந்தெந்த தொகுதியில வந்து தாவேக்கா வந்து அதிகமான வாக்குகள் 214 தொகுதி நம்ம போட போறோம். திருவள்ளூர் 10 தொகுதி நம்ம போட்டு இந்த சென்னையில இருக்கிற இந்த 16 தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க. அதிகமா சினிமா பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மட்டும் இல்லாம அங்கங்க பல மாவட்டம் இருந்தா கூட இந்த 4 மாவட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம். அந்த மாதிரி அதிகமா சினிமா பார்க்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல வந்து விஜய் வந்து எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருந்தாரு, விஜய் சார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருந்தாரு, திமுக ஏற்கனவே வாங்கிய வாக்குகள் எவ்வளவு இழந்திருக்காங்க, அதிமுக எவ்வளவு இழந்திருக்காங்க, நாம் தமிழர் எவ்வளவு இழந்திருக்காங்க, இந்த மொத்த 17 லட்சம் அதிகமான வாக்குகள்ல எங்க அதிகமா குவிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சென்னையில நம்ம பார்க்கக்கூடிய முதல் தொகுதி வந்து ராதாகிருஷ்ண நகர் தொகுதி. இந்த தொகுதியில மரியம் வில்சன் போட்டி போடுறாரு தாவேக்கா சார்பா. யாருக்குமே வந்து அந்த தொகுதியில எந்த தொகுதியிலுமே யார் வேட்பாளர், ஆணா பெண்ணா, அவர் வந்து குள்ளமா நெட்டையா தாடி வச்சிருப்பாரா ஷேவ் பண்ணிருப்பாரா சின்ன பையனா பெரிய பையனா எதுவுமே தெரியாம தான் வாக்களிச்சாங்க. அதை வந்து நான் நியாயப்படுத்தவே இல்லை. இருந்தா கூட மக்களுடைய தீர்ப்பு அந்த மாதிரி இருக்கு. யார் வேட்பாளர் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி யார் வேட்பாளர் கூட தெரியாம திரு விஜய் சாருக்காக வந்து அந்த ரசிகர்களும் அவங்க சொல்லி அந்த பொதுமக்களும் வாக்களிச்சாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த வகையில திரு மரிய வில்சன்றது ஒரு பேர் தான். ஆனா அந்த வாக்குகளும் விஜய்க்காக விழுந்த வாக்குகள் தான். அங்க பார்த்தீங்கன்னா 97,800 வாக்குகள் வந்து இந்த பகுதியில் வந்து வாங்கியிருக்காரு. அவர் 49,668 வாக்குகள் வந்து அதிகமா வாங்குறாரு இந்த ஒரு தொகுதியில மட்டும். இந்த மாதிரி இவர் இந்த அதிகமா வாங்குற அந்த ஒரு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 10,000 அதிகமா வாங்கியிருந்தாருன்னா இந்த வாக்குகள் வந்து வேற ஒரு தொகுதியில் வந்து அவருக்கு வந்து வெற்றி தேர்வு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதே தொகுதியில எல்லா வாக்குமே அவர் வாங்கிடுறாரு. அப்ப அந்த 17 லட்சம் வாக்குகள் வந்து பெரும்பாலான வாக்குகள் ஏற்கனவே திருவள்ளூர்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 லட்சம் வாக்குகள் வந்து அதிகமா விழுந்துச்சு. அந்த 17 லட்சத்துல 5 லட்சம் வாக்குகள் திருவள்ளூர்லயே விழுந்துச்சு. சென்னையில வந்து எவ்வளவு அந்த மாதிரி அதிகமான வாக்குகள் விழப்போது நீங்க கடைசியில பாப்பீங்க.
அந்த வகையில பாத்தீங்கன்னா 49,668 வாக்குகள் அதிகமா எடுத்திருக்கிறாரு. இரண்டாவதாக வந்த சென்ற முறை இவர் வந்து திமுக எம்எல்ஏ இருந்தாரு. 48,132 வாக்குகள் தான் எடுத்தாரு. எல்லாமே திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி சேர்ந்து நம்ம தாவேகா ஒழிச்சலாம்னு சொல்லி பேசுறாங்க. இந்த தொகுதியில் அது நடக்குமா, இப்ப தேர்தல் நடந்தா அப்படின்னு நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மூன்றாவதாக வந்த அதிமுக வேட்பாளர் வெறும் 26,892 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி 5,364 வாக்குகள் தான் வாங்கியிருந்த இந்த தொகுதியில தாவேகா வந்து மறுபடியும் தேர்தல் நடந்தால் நிச்சயமாக இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா கூட கண்டிப்பா வந்து தாவேகா வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்ன, இந்த டேபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா 53.97% வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க இந்த முறை. அந்த வாக்குகளை எந்த கட்சிகிட்ட இருந்து எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா திமுக இருந்து 24.64% வாக்குகளை வந்து நம்முடைய தாவேகா எடுத்திருக்கு. அதே மாதிரி அதிமுக இருந்து பாத்தீங்கன்னா 13.65, அதாவது ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா திமுக வாக்குகள் பாருங்க கிட்டத்தட்ட 25% சென்ற முறை வாங்கிய வாக்குகளை மொத்தமா தாவேகா அள்ளிச்சு. சென்னையிலேயே திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா அதிகமா பாதிக்கப்பட்ட கட்சி வந்து திமுக தான். அதிமுக அங்கும் நீங்க ஒண்ணுதான் பாதிக்கப்படுது. ஆனா அதிகமா 2 பேரும் பாதிச்சிருக்காங்க. ஆனா அதிகமா பாதிச்சது திமுக. நீங்க தொடர்ந்து ஒரு தொகுதியா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்க நாம் தமிழ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, மொத்தம் 10% வாக்குகள், அதாவது நாம் தமிழர் கட்சி சென்ற முறை வாங்கிய வாக்குகளே 6.1%. ஆனா இந்த தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆர்கே நகர்ல பாத்தீங்கன்னா சென்ற முறை சற்றேறக்குறைய 13% வாக்குகள் பெற்றிருந்தது இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சி பெற்ற 13% வாக்குகளை அப்படியே 10% வாக்குகள் வந்து அப்படியே வந்து யாருக்கு போயிடுச்சு அப்படின்னா மரியம் வில்சனான தாவேக்காவுக்கு போயிடுச்சு. மக்கள் நீதி மய்யம் கட்சி வாங்கிய வாக்குகளும் மொத்தமா வந்து தாவேக்காவுக்கு போயிடுச்சு. இந்த தொகுதியில தாவேக்கா எல்லா கட்சியும் தான் வாங்கியிருக்கு. இந்த தொகுதியில் அதிகமா பாதிக்கப்படுது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் அப்படின்னா ரொம்ப தெளிவா சொல்ல. ஏன்னா இதுல கமல்ஹாசனோட மக்கள் நீதி மய்யம் வந்து திமுக கூட்டணியில வேற இருந்தாங்க. அந்த வாக்குகளும் சேர்த்தா கிட்டத்தட்ட 30% வாக்குகள் வந்து திமுக இருந்தா தாவேக்காக போயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி திரு விஜய் அவர்கள் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதி பாருங்க. சென்ற இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரு நம்மளுடைய மரியா வில்சன் அப்படின்ற அந்த வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வந்து அதிகமா வாங்கியிருக்கிறாரு. அடுத்து திரு ஜோசப் விஜய் அப்படின்னும் போது அவரு 1,00,000 வாக்குகள் வித்தியாசமா வாங்கியிருக்கணும்ல, இல்ல. ஆனா அவர் வாங்கினது வெறும் 53,715 வாக்குகள் தான் அதிகமா வாங்கியிருக்காரு. என்ன சொல்ல வருதுன்னா அவரா இருந்தாலும் சரி, அந்த கட்சியில யாரா இருந்தாலும் சரி, எல்லா தொகுதியுமே விஜய் நிற்கிறார் அப்படின்னு தான் வந்து அவங்க வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இவர் 53,715 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இங்க அதிமுக திமுக ஒன்னா சாதிக்க முடியுமானா ஒண்ணுமே சாதிக்க முடியாது. ஏன்னா திமுக 66,650 வாக்குகளும், இலங்கபாமா பாட்டாளி கட்சி 8,561 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறாங்க. நாம் ஒரு 5,114 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த தொகுதியில ஒருவேளை மறுபடியும் தேர்தல் வந்தால் தமிழக வெற்றி கழகத்தை அடிச்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது. இப்ப இருக்கிற கண்டிஷன்ல தேர்தல் நடந்தா வாய்ப்பு இல்லை. 2 பேரும் சேர்ந்தாலும் வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 53,715 வாக்குகள் வந்து அதிகமா வாங்கியிருக்காரு திரு விஜய் அவர்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாரோட வாக்குகள் அள்ளியிருக்காரு விஜய் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட 20% வாக்குகளுடைய திமுக வாக்குகளையும், கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியில இருந்து 7.5% வாக்குகளையும், மக்கள் நீதி மையத்தோட மொத்த வாக்குகளையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதே வந்து 20, 27, 30 கிட்டத்தட்ட ஒரு நாம் தமிழர் ஒரு 10%, அதிமுக ஒரு 15% வாக்குகளை வந்து மொத்தமா அள்ளுறாங்க. இங்கேயுமே அதிகமா பாதிக்கப்படுறது திமுக தான். காரணம் என்னன்னா நாம் தமிழ் நம்முடைய மக்கள் நீதி மையம் வந்து திமுக கூட்டணி சேரும் போது அதுவும் சேர்ந்து வர எல்லா வாக்குகளும் வந்து தாவைக்காக போயிருது. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா கூட அடுத்த முறையும் இந்த இந்த இடத்துல இப்ப தேர்தல் நடந்தால் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை அடிப்பது ரொம்ப கஷ்டம். விஜய் சார் வந்து ரொம்ப பெரிய அளவில் உட்காந்துருக்காரு நம்முடைய சென்னையில இருக்கக்கூடிய இந்த பெரம்பூர் தொகுதியில். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து கொளத்தூர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா திரு வி.எஸ். பாபு வந்து வெறும் 8,795 வாக்குகள் தான் அதிகமா வாங்கியிருக்காரு. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து விஜய் சார் ஓட்டு போட்டுருக்காங்க, இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியல. ஆனா சில தொகுதிகள்ல அதையும் மீறி அந்த வேட்பாளருக்கு வந்து ஒரு பவர் இருந்திருக்கு அப்படின்னு அந்த சென்னையில திமுக வென்ற ஒரு 3 தொகுதி நம்ம சொல்லலாம். 3 தொகுதி 2 தொகுதியில வென்றாங்க. இந்த தொகுதியும் அது கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. ஆனா இந்த மாதிரி வந்து வெற்றி பெறது தோல்வி அடைஞ்சதே மேல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரு கூட வந்து கிட்டத்தட்ட சென்ற முறை 64% வாக்கும், 2வது 17% வாக்கு தான் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அவ்வளவு கம்மியாயிடுச்சு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு, முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. இனிமே மக்கள் தீர்ப்பை நம்ம தலைவணிக்கு தான் ஏத்துக்கணும். அந்த வகையில இங்க வரும் 8,795 வாக்குகள் தான் திரு வி.எஸ். பாபு அவர்கள் வாங்கியிருந்தாங்க, அதிகமா வாங்கியிருந்தாங்க. ஒருவேளை இந்த இடத்துல மறுபடியும் தேர்தல் நடந்தால் நிச்சயமா இந்த இடத்துல வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா வந்து ஸ்வீப் பண்றாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த தொகுதி மக்களுக்கே வந்து இதை தோக்கடிச்சு வந்து ரொம்ப பெருசா விரும்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வேட்பாளர் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. திரு விஜய் அப்படின்றதுக்காக போட்டிருந்தாங்க.
ஸ்டாலினுடைய அவருடைய அந்த தோல்வி யாருமே எதிர்பார்க்கல. ஸோ மறுபடியும் சப்போஸ் இந்த இடத்துல தேர்தல் நடந்தால் கண்டிப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இங்க நாம் தமிழர் 5046 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. இங்க தாவேக்கா எதனுடைய ஓட்டுகள் வந்து அள்ளியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக இருந்து கிட்டத்தட்ட 20.54%, அதிமுக இருந்து 10.26%, நாம் தமிழ்ல இருந்து 3.78, அப்புறம் மக்கள் நீதி மையம் வாங்க அத்தனை வாக்குகளையும் வந்து வாங்கி கிட்டத்தட்ட 45% வாக்குகள் பெற்று தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கு. இங்க திமுக இங்கேயும் திமுக வாக்குகள் தான் அதிகமா தாவேக்கா வாங்கியிருக்கு. இது வந்து ஆரம்பத்துல இருந்தே எந்த கட்சியினுடைய வாக்குகளை வந்து தாவேக்கா வாங்க போகுது அப்படின்றதுதான் ஒரு பெரிய பேச்சு பொருளா இருந்தது. இது வெறும் தாவேக்கான வீடியோ மட்டும் கிடையாது. இன்றைய அரசியல் சூழல்ல தாவேக்காவும் சரி, திமுக சரி, அதிமுக மூணுமே ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது தாவேக்கா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதி. பல பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா திமுகவும், பல பகுதியில் அதிமுக அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த தொகுதியில் நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க. நம்ம திருவள்ளூர் சென்னைன்னு வரும்போது ஆரம்பத்தில் தாவேக்கா பத்தி பேசுறோம் நம்ம. ஆனா எல்லா தொகுதியிலுமே தாவேக்கா யாருடைய வாக்குகளை ஒருத்தர் வந்து அள்ளி இருக்குன்னு சொல்லி பார்த்தாதான் நம்ம அடுத்த முறை வந்து இந்த இடத்துல அந்த தொகுதி மக்களுக்கு வந்து இந்த இடத்துல தேர்தல் நடக்கும் போது என்ன மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு 3வது பிளேயர் வந்து புது பிளேயர், நல்ல பிளேயரா வந்துட்டாரு. அவர் என்ன ஸ்கோர் பண்ண போறாருன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கனால இதுல இருந்து அவர் எந்த மாதிரி அடுத்த வாட்டி வாங்குவார் அப்படின்னு ஒரு சின்ன கணிப்பு நம்ம பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இது திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பாத்தீங்கன்னா வெறும் 17,302 வாக்குகள் தான் அதிகமா வாங்கியிருக்காரு. நான் தெளிவா சொல்றேன். திருவள்ளூர் வந்து திருவள்ளூர் இருக்கிற 10 தொகுதியில 9 தொகுதி வந்து நம்முடைய தாவேக்கா வின் பண்ணிச்சு. எல்லாமே ஹையஸ்ட் மார்ஜின், எதுவுமே வந்து 1000 2000 கிடையாது. எல்லாமே 30,000 40,000 50,000 90,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றிருந்தார். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குளத்தூருக்கு அப்புறமா இந்த தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா வெறும் 17,302 வாக்குலாம் திரு ஆதவ அர்ஜுனா வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த தொகுதி கூட இப்ப இங்க பாருங்க, இவர் வந்து 49,000 வாக்குகளும் இவர் வந்து 19,338 வாக்குகளும் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல அதிமுக திமுக ஒன்று சேர்ந்தால் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆதவ அர்ஜுனாவோட வில்லிவாக்கம் தொகுதியை வந்து கைப்பற்றது வாய்ப்பு இருக்கு. இருந்தா கூட பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து எப்பயுமே வீழ்ச்சியில இருந்து எழுந்து வரக்கூடிய கட்சி. அந்த வகையில பாத்தீங்கன்னா 17,302 வாக்கு வந்து சேஸ் பண்ணி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 40,000 50,000 வாக்குகள் வந்து சேஸ் பண்ணி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இது ஒரு சப்போஸ் இப்ப மறுபடியும் தேர்தல் நடந்தா இது ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா தான் இருக்கும். மறுதேர்தல் நடக்கக்கூடாது இன்கேஸ் நடந்தா. ஆனா நம்ம பாக்குற வீடியோ வந்து நம்ம அதுக்காக பார்க்கல. எந்த கட்சியினுடைய வாக்குகளை வந்து தாவேக்கா அதிகமா அள்ளி இருக்கு, அது அதிகமா ஆன 17 லட்சம் வாக்குகள் வந்து எந்த இடத்துல அதிகமா குவிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. தாவேக்காவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு தொகுதியா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மற்ற கட்சியில நம்ம வந்து ரொம்ப ஈஸியா வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த காணொலியுடைய தொடர் காணொலியுடைய ஒரு நோக்கம். அந்த வகையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதவ அர்ஜுனா வந்து போட்டிட்டு இந்த வில்லிவாக்கம் தொகுதியில வந்து திமுக இருந்து 18, அதாவது கிட்டத்தட்ட 18% வாக்குகளும், நம்முடைய அதிமுக இருந்து 13.5% வாக்குகளும், நாம் தமிழ்ல இருந்து 5% வாக்குகள். எவ்வளவு பெரிய வாக்குகள் பாருங்க. நாம் உண்மையா வந்து இந்த இடத்துல ரொம்ப அஃபெக்ட் ஆனதே நாம் தமிழர் கட்சி தான் வந்து. ஏன்னா எங்கேயுமே பேசு பொருளா இல்லாம ஒரு விஷயமா மக்கள் வந்து நாம் தமிழர் வந்து ஆக்கிட்டாங்க. அது இந்த பொறுத்த மிகப்பெரிய தவறு. ஆனா என்ன பண்றது, மக்கள் தீர்ப்பை நம்ம தலைவணங்கி தான் ஏத்துக்கணும். ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, அந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிலாம் வந்து வளர வேண்டிய கட்சி, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்சி. எனவே அது இந்த தேர்தல் வந்து சுத்தமா எடுபடல. அங்கிருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5% வாக்குகள் வந்து அப்படியே வந்து ஆதவ அர்ஜுனா எடுக்கிறாரு. மக்கள் நீதி மையத்தோட மொத்த வாக்குகளையும் அள்ளி கிட்டத்தட்ட 46.97 வாக்குகள் பெறாரு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஏன்னா வந்து 17,000 வாக்குகள் வந்து சேஸ் பண்ணி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா விஜய்க்கு வந்து இதே மாதிரி வாக்குகள் வந்து அடுத்தடி விழுமான்னு தெரியாது. ஏன்னா அது வந்து இங்க பிள்ளைகள் வந்து என்ன பண்றாங்க, அம்மா அப்பா ஆட்டோ எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் சிறப்பா அவர் என்ன பண்ணாருன்னா மட்டும் தான் இந்த வாக்குகள் மூலம் அவர் தக்க வைக்க முடியும் அப்படின்றது இந்த மாதிரி ஆளோட தனிப்பட்ட கருத்து. தொடர்ந்து இங்க கருத்துகள் வந்து தவறுகளா சில விஷயங்கள் நடந்தா கூட அது வந்து நம்முடைய கணிச்ச அந்த விஜய் சாருடைய அந்த அந்த ஒரு பவரை நமக்கு நாங்க கரெக்டா தான் கணிச்சோம். அது எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு 8ல இருந்து 12 ஒரு 15% வரைக்கும் நம்ம பிளான் பண்ண அவர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கடைசியில அவர் பண்ண அந்த மாயாஜாலம் வந்து அந்த குழந்தைங்கிட்ட சொல்லி, வீட்டுல சொல்லி, அம்மா சொல்லி, அப்பா சொல்லி, பெரியவங்களாம் இந்த அளவுக்கு வந்து அவங்கள போட வச்சது வந்து ஒரு பெரிய மாயாஜாலம். ஒருத்தரும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தா கூட இப்போ நம்ம எதிர்பார்த்த ஒரு 15% வாக்குகள்ல வந்து ஒரு ஆள் 2 பேரை கேன்வஸ் பண்ணியிருந்தா கூட அந்த 35% வாக்குகள் வந்து வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்திருக்குமே தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பண்ண கணக்குல வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பெரிய மாற்று கருத்து கிடையாது. ஆனா அடுத்த முறை வந்து இதே வாக்குல தக்க வச்சுட்டார் அப்படின்னா தான் அது அவருடைய வாக்குகளா இருக்கும். அது நம்ம அடுத்த தேர்தலாம் நம்ம பார்க்க முடியும். இப்ப எதுவுமே நம்ம சொன்னாலும் மக்கள் நம்புவதற்கும் தயாரா இருக்க மாட்டாங்க. ஆனா உண்மை அதுதான். அதே வகை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த தொகுதியில பல்லவி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா 22,333 வாக்குகள். நான் வந்து ஏற்கனவே சொன்ன 28,000 வாக்குகள் அதிகமா எடுத்தா அது பெரிய ஒரு மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 22,333 வாக்குகள் நல்ல வாக்குகள். ரெண்டாவதா வந்தது 46,802, மூணாவது 23,304. இவங்க பொற்கொடி திரு நம்முடைய
பொற்கொடி வந்து உங்களுக்கு தெரியும், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி வந்து திருமதி பொற்கொடி வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா 3வது வெறும் 23,334 தான் எடுத்திருந்தாங்க. நம்ம கருத்து கணிப்புகள்லாம் வந்து நம்ம அது கடைசியா நம்ம பார்ப்போம், சில சொல்லியிருந்தோம், அதெல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஆனா வந்து தாவேக்கா உள்ள வந்ததால அது பல குழப்பங்களுக்கு உண்டாய் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு. பட் எனிவே இந்த இடத்துல 22,333 வாக்குகள் அதிகம் வாங்கிய தாவேக்கா யார்கிட்ட இந்த வாக்குகள் அதிகமா அள்ளியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திமுக இருந்து 30% வாக்குகள் அள்ளி இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அடி வாங்கியிருக்கு பாருங்க திமுக. இந்த இடத்துல 30% வாக்குகளை திமுகவிடம் இருந்தும் அதிமுக இருந்து வெறும் 4% வாக்குகள் தான் அள்ளியிருக்காங்க. ஏன்னா அதிமுக சென்ற முறை கம்மியான குறைவான வாக்குகள் தான். அதனால அங்கிருந்து வெறும் 4%. நான் ஏற்கனவே அந்த கணிப்புல சொன்னேன், அங்கிருந்து கம்மியா தான் திமுக தான் அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஏற்கனவே அதிமுக இருந்து பிரிந்து விழக்கூடிய வாக்குகள் ஆல்ரெடி வந்து திமுக விழுந்துச்சு. அப்ப திமுக தான் பயங்கரமான பாதிப்பு இருக்கும். நம்ம சொல்லியிருந்தோம் சென்னை திருவள்ளூர்ல அந்த கதையில பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து 30% வாக்குகள் அப்படியே வந்து தாவேக்காக்கு மாறிடுது. நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம் தான். இங்க வெறும் 1.85% தான் இங்க வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6% வாக்குகள் சென்ற முறை ஒரு 6% வாக்குகள் அப்படியே வந்து பல்லவி அப்படின்ற டிவிகே மெம்பருக்கு மாறி இருக்கு. இந்த திருவிக்கா நகர்ல சென்ற முறை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 7.5% வாக்குகள் வாங்கியிருந்தாரு நாம் தமிழர் கட்சி. அப்படியே வெறும் 1.25% வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு. மிச்சம் அப்படியே வந்து தாவேக்காக்கு மாறிச்சு. மக்கள் நீதி மொத்த வாக்குகளும் நம்முடைய தாவேக்காக்கு மாறிச்சு. 22,333 கேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் முயற்சி பண்ணா ஏதோ ஒரு வாய்ப்புகள் இருக்கு. 50,000 40,000 கண்டிப்பா முயற்சி பண்றது வேஸ்ட். ஆனா 22,333 ஒரு 15,000 அப்படின்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18-20 ரவுண்ட் இருக்கும். ஒரு ரவுண்ட்ல 1000 ஓட்டு அங்க நீங்க மாத்தணும். அட்லீஸ்ட் வந்து 500-600 ஓட்டை மாத்தினா கூட அவருக்கு ஓட்டு கம்மியாகும். இப்ப ஒரு 22,333 ஓட்டுகள் வச்சுக்கலாம். அவருக்கு விழுந்த 21,333 ஓட்டு அதிகமான வாக்குகள்ல ஒரு பாதி எடுத்தாங்கன்னா கூட வச்சுங்களேன். இப்படி வச்சுங்க கணக்கு 22,333ல ஒரு 15,000 12,000 வாக்குகள் இவங்க எடுத்தா கூட அவங்களுக்கு 12,000 வாக்குகள் இவங்க வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட சற்றே குறைய அவங்க வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதிதான். இருந்தாலும் அதை ட்ரை பண்றது ரொம்ப கஷ்டம் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல. அடுத்து நம்ம பார்க்கறது எழும்பூர்ல பாருங்க வெறும் 10,804 வாக்குகள் தான் வந்து திரு ராஜ்மோகன் வந்து நம்முடைய திமுகவோட அதிகமா இது ஒரு அலைன்றாங்க. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு புரட்சின்றாங்க. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா திமுக எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு பாருங்க. ஒரு 10,804 வாக்குகள்ன்றது வந்து என்னை பொறுத்த இங்க வந்து ஒரு 6,000 வாக்குகள் இவர் அள்ளிட்டார் அப்படின்னு சொன்னா இங்க எவ்வளவு அவருக்கு கிட்டத்தட்ட 49,000 ஆயிடும். அங்க 6,000 கம்மியாச்சுன்னா அவருக்கு 47,000 ஆயிடும். ஒண்ணு 10,804 வாக்கு இவர் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுல இருந்து பாதிக்கு மேற்பட்ட வாக்குகளை திமுக பக்கம் திருப்பிட்டாங்கனாலே கிட்டத்தட்ட அந்த அவருடைய வெற்றி வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனா இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம பார்க்கும்போது இது மாதிரிதான் நம்ம யோசிக்க முடியும். 10,804 வாக்குகளை இவர் ஒரு 6,500 வாக்குகள் இவர் வாங்கிட்டாருன்னா கூட அவங்களோட வாக்குகள் இவர் வாங்கிட்டாருன்னா கூட அடுத்த முறை வந்து இவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதை இந்த இடத்துல வந்து திமுக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒருவேளை இப்போதே தேர்தல் நடந்தா கூட இந்த வாக்குகள் பிரியுமா நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவர் வாக்களித்தல் ஒரு 6,000 வாக்குகள் பார்த்தாலே இந்த தொகுதியில வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த நிகழ்ச்சி அதுக்காக நம்ம நடத்தல. தாவேக்கா யாருடைய வாக்குகளை அள்ளிச்சு அப்படின்னு நம்ம இந்த இதுல பாக்குறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு வெறும் 18,191 வாக்குகள். சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை அதிமுக ஒன்றும் பெரிய ஒரு ஸ்கோப் இல்லை. ஒரு 2-3 தொகுதியில மட்டும் தான் ஸ்கோப் வந்து மற்றபடி எந்த தொகுதியிலும் பெரிய ஸ்கோப் இல்லை. இதுல நம்ம ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நாம் தமிழருக்கு 2,522 வாக்குகள் மட்டும்தான் விழுந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக வந்து 22.3% வாக்குகள் அப்படியே தாவேக்காக மாறி இருக்கு. அதிமுக வந்து ஏற்கனவே அவங்க கம்மி. அதுல இருந்து ஒரு 10.20% வாக்குகள் வந்து தாவேக்காக மாறி இருக்கு. மறுபடியும் அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியில இருந்து 3.20 வாக்குகள் வந்து தாவேக்காக மாறி இருக்கு. சென்ற முறை வாங்கிய வாக்குகள் 5.33. அதுல இந்த முறை வந்து 2.11 தான். சோ நாம் தமிழர் கட்சி தான் வந்து இந்த இடத்துல வந்து சரியான அடி வாங்கியிருக்கு. அப்படி என்னோட கணிப்புனா ஒரு 3வது கட்சி தான் வாக்களிச்சிருக்காங்க. அது நாம் தமிழர் நம்பாம தாவேக்காவை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. எனவே இது அடுத்த தொகுதியை நம்ம பார்க்கும்போது ராயபுரம் தொகுதி. ராயபுரம் ரொம்ப ஃபேமஸான தொகுதி. என்ன அப்படின்னா திரு ஜி ஜெயக்குமார் அப்படி உங்களுக்கு தெரியும். அவர் தான் வந்து ராயபுரம்னாலே அவர் தான் அந்த இடத்தோடைய ஒரு ஐக்கான் அப்படின்னுவாங்க. ஆனா அவருடைய சமீபத்திய நிலையில வந்து கிட்டத்தட்ட 3வது வந்திருக்காரு. அவர் இந்த தொகுதி நம்ம பாத்தீங்க அப்படின்னா முதலிடத்துல வந்த விஜய் தாமு அப்படின்றவரு 59,091 வாக்குகள் 14,249 வாக்குகள் அதிகம் எடுத்திருக்கிறாரு. இந்த சுபைர் கான் வந்து 44,842 வாக்குகள். அதுதான் 14,249. திமுக ஒன்றா சேர்ந்தா தோக்கடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இவர் என்ன பண்ணும், இங்க இருந்து இவங்களுக்கு வாக்குகள் ஒரு 8,000 வாக்காளர்ல இவர் வந்து கவர்ந்துட்டார் அப்படின்னாலே
இந்த தொகுதியிலே வந்து கிட்டத்தட்ட திமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப தேர்தல் நடந்தா கூட இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஃபைட் உள்ள ஒரு தேர்தலாக தான் இருக்கும். சப்போஸ் மறு தேர்தல் நடந்தா இப்பயே நடந்தா கூட, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எங்கெங்க வாக்கு விழுந்திருக்குன்றது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். திமுக எந்த பாக்ஸ்ல விழுந்திருக்கு, எந்த இடத்துல விழுந்திருக்கு எல்லாமே தெரியும். அது எப்படி ஷைன் பண்ணணும், அங்கிருந்து எப்படி 7,000 8,000 வாக்குகள் அள்ளணும் அப்படின்றதும் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தாவேக்கா ரொம்ப உஷாரா இருக்கணும். ஸோ இந்த தொகுதியில வந்து யாருடைய வாக்குகள் வந்து தாவேக்கா அள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, திமுகல இருந்து 18.35, அதிமுக இருந்து பாருங்க 16, 2 பேருன்னு அதிகமா எடுத்துட்டாங்க. திரு ஜெயக்குமார் அப்படின்றவர் வந்து இந்த இடத்துல எவ்வளவு ஒரு ஃபேமஸான ஒரு கேண்டிடேட். அவர் வந்து ஒண்ணுமே ஷைன் பண்ண முடியாம எல்லா வாக்கையும் வந்து திரு விஜய் தாம் வந்து எடுத்துட்டு போயிட்டார் தாவேகால இருந்து. அப்புறம் அதே மாதிரி நாம் தமிழர் பாருங்க 4.30% போயிடுச்சு. சென்ற முறை வந்து கிட்டத்தட்ட 6.5% வாங்கினதுல இந்த முறை வெறும் 2.31 தான் வாங்கியிருக்கிறாங்க. 4.30 அப்படியே போயிடுச்சு. மக்கள் நீதி மையம் வாங்கிய அத்தனை வாக்குகளும் திரு டிவிகேக்கு போனதுனால இந்த தொகுதி அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அமைஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து ஹார்பர். இந்த ஹார்பர் தொகுதி ஒன்று தெரியும், திரு சேகர் பாபு வெற்றி பெற்ற தொகுதி. திமுக தப்பியது 3 தொகுதி என்னை பொறுத்தவரைக்கும். குளத்தூர்ல கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க, அதனால அதை பெருசா நான் பேசல. 8,000 ஒரு 5,000 வாக்குகள் சென்ற முறை இந்த முறை மாறிச்சுனா கூட திரு ஸ்டாலின் அவர்கள் வென்று முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரு சேகர் பாபு ஒரு 11,750 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்முடைய தாவேக்காவை சேர்ந்த சினோரா PS அசோக் வந்து 33,054 வாக்குகள் வாங்கி அந்த வேட்பாளரோட பவர் இவ்வளவு ஒரு புரட்சி இருந்தா கூட ஒரு வேட்பாளரோட பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க இதுல பாருங்க. இதுல எந்தெந்த மக்களோட எந்த வாக்குகள் மாறி இருக்கு திமுக இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13.45 வாக்குகள் டிவிகேக்கு வந்திருக்கு. அதிமுக வந்து 14.49, நாம் தமிழர் வந்து 1.72. சென்ற முறை இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. இது அடுத்த தொகுதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற சேப்பாக் திருவல்லிக்கேணி தொகுதி. இங்கே பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா வெற்றி பெற்றாங்க. 7,140 வாக்குகள் அதிகமா வாங்கி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட ஃபைட்டை பாருங்க, 2 பேருக்கு வந்து ஃபைட்டு பாருங்க. அங்கேயும் இங்க 7,140, அங்க 11,000, 2 தான் அவங்களுக்கு வாக்கு வித்தியாசம். மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த 2மே கொஞ்சம் மாறி இருந்துன்னு சொன்னா மொத்த கதையும் வேற மாதிரியா மாறி இருக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆதி ராஜாராம் 16,000 வாக்குகளும், தாவேக்கா இது நம்முடைய நாம் தமிழர் கட்சி 2,971 வாக்குகளும் வாங்கின இந்த இடத்துல யாரோட வாக்குகள் மாறி இருக்குன்னா திமுக வாக்குகள் 24%. உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுற ஒரு தொகுதியிலேயே அவர் வாங்குறதுல இருந்து 24% வாக்குகள் வந்து தாவேக்காக்கு மாறி இருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க. அதாவது நீங்க இந்த முறை வெற்றி பெற்றுட்டாங்க, ஆனா எத்தனை சத வாக்குகள் வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்முடைய நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய 5% வாக்குகள் வந்து அவர் வாங்கினது 7% வாக்குகள் சென்று வாங்கினார். அதுல 5% வாக்குகள் வந்து தாவேக்காக்கு போயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பாத்தீங்கன்னா 1000 லைட்டு 1000 விளக்கு. இதுல ஜேசிடி பிரபாகர், இப்ப நம்ம சபாநாயகரா இருக்கிற ஜேசிடி பிரபாகர் போட்டிட்ட தொகுதியில கூட பாத்தீங்கன்னா 15,141 வாக்குகள் தான். அந்த 15,141 வாக்குகளை கம்மியா வாங்கி 7 சென்ற முறை எம்எல்ஏவா இருந்தவர். இதுவுமே வந்து கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா இங்க இருந்து ஒரு 8,000 வாக்குகளை இவர் சப்போஸ் வாங்கிட்டார் அப்படின்னா, இப்போ சப்போஸ் மறுதேர்தல் நடந்தா 8,000 வாக்குல இவர் வாங்கிட்டாருன்னா கூட இந்த தொகுதி வந்து திமுக மீண்டும் கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அதிகமான மார்ஜின் ஒன்றும் கிடையாது. இப்ப என்ன திங்க் பண்ணக்கூடாதுன்னா, நீங்க 15,141 வாக்குகள் இவர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வெற்றி பெற வேண்டியது வந்து இவருடைய ஒரே ஒரு வாக்கு அதிகமாக வெற்றி அடைஞ்சிட போறாரு. இப்ப இவங்க வந்து அங்க தெரியும் எங்க வந்து எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு வாக்கு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அவங்க டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா திமுக வந்து நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி பழம் திணி கொட்ட போட்ட அந்த ஒரு பழைய கட்சி எல்லாமே தெரியும், வெற்றிகள்லாம் பார்த்தவங்க. ஆனா மூணாவதாக வந்த திருமதி வளர்மதி வந்து வெறும் 23,320 வாக்குகள். இவங்க வெல்றது ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து அவரை வெள்ள நினைப்பது வந்து கொஞ்சம் எளிதான காரியம் தான். முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒருவேளை மறுதேர்தல் வந்ததுன்னா கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழ் வந்து 3,717 வாக்குகள் திரு மு கலைஞர் அவர்கள் அவ்வளவுதான் வாங்கியிருந்தாரு. யாரோட வாக்கு அள்ளி இருக்கிறாங்க தாவேக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக வாக்குல மறுபடியும் 20%, அதிமுக வாக்குல 20% வளர்ந்துக்கிறாங்க. பாருங்க இந்த இடத்துல சரிசமமா திமுக அதிமுக 2 பேரும் அச்சு காலி பண்ணியிருக்காங்க. அச்சு காலி பண்ணி இவங்க 2 பேர்ட்டு 40% வாக்குல எடுத்துட்டாங்க. மொத்தம் அவங்க வந்து 44.73. நம்முடைய நாம் தமிழர் கட்சியில இருந்து கிட்டத்தட்ட 3.78% வாக்குகளை வந்து வாங்கிட்டு 44.73% வாக்குகள் வாங்கி ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க 1000 லைட்ல. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாநகர் தொகுதியிலும் பாத்தீங்கன்னா 21,363. இதான் நான் டஃப் பண்ணுவேன். ஏன்னா அந்த வித்தியாசம் பாத்தீங்கன்னா அதிகமாக இங்க இருந்து ஒரு 10,500 11,000 வாக்குகள் இவர் வெல்வது வந்து அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது. ஒரு 5,000 வாக்கு 4,000 வாக்கு 6,000 நம்ம ட்ரை பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 வாக்குகளே இவர் வாங்கணும். அங்க அந்த அவங்களுக்கு வாக்கள் சேர்ந்து 12,000 வாக்குகள் இவர் வாங்கணும். அது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 20 15 18 20 எல்லாம் வந்து கொஞ்சம் உடனே தேர்தல் நடந்தா மாத்தி ஓட்டு போடுவாங்க, நம்ம நம்ப முடியாது. ஒருவேளை வந்து
மொத்தமே ஒரு 10,000 வாக்குலாம் அந்த அவங்க வாக்களிச்சு ஒரு 6,000 பேரை மட்டும் மாத்தி போட வச்சாலே இவங்களுக்கு வந்து வெற்றி பெற முடியும். பட் இதுல வந்து இப்ப தேர்தல் நடந்தா கூட தாவேகா தான் வெற்றி பெறுன்றது என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. மூன்றாவது இடத்தை கோகுலேந்திரா மேடம் வந்து கிட்டத்தட்ட வந்து நல்ல ஃபைட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்குமே. கிட்டத்தட்ட 34,382 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை இவங்க கலந்துக்காம போனாங்கன்னா, தேர்தல் கலந்துக்காம போனாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா இப்போ மறுபடியும் தேர்தல் நடந்தா கண்டிப்பா இந்த தாவேக்காக வெற்றி பெற முடியும். ஆனா அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. திமுக அதிமுக எப்பயுமே பரம்பரை எதிரிகள், அவங்க ஒரு சீரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக இருந்து 18% வாக்குகளும், அதிமுக இருந்து 11% வாக்குகளும், நாம் இருந்து கிட்டத்தட்ட 3.4% வாக்குகளும் டிவிகேக்கு மடைமாற்றி இருக்கு. அடுத்த பார்க்கறது வந்து விருகம்பாக்கம். விரும்பாக்கம் அதே மாதிரி 27,086 வாக்குகள், அதிகமான வாக்குகள். அந்த வாக்குகள் வந்து ஒருவேளை இப்ப தேர்தல் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா திமுகவால் அத்தனை வாக்குகள் அங்கிருந்து வந்து வாங்க முடியுமா அப்படின்றது ஒரு கஷ்டமான காரியம். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் ஆட்சி சரியா செய்யாம கொள்ளாம போய் மறுதேர்தல் நடந்தாங்கன்னா வாய்ப்பு இல்லாம தவிர இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போதைக்கு ஒரு சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஆரம்ப கட்டம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு 6 மாசம் 7 மாசத்துல தெரியும் அவர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறான்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட 27,086 வாக்குன்றது ரொம்ப அதிகமான ஒரு வாக்குகள். அந்த பெற்ற இவர் வந்து எங்க இருந்து இந்த வாக்குகளை பெற்றார் பார்க்கறதுக்கு முன்னாடி மூன்றாவதா வந்த அதிமுக இங்க 38,767 வாக்குகள். இங்க சரியான மும்முனை போட்டி நடந்திருக்கு. ஆனா அதுலயே ஃபர்ஸ்ட்ல வந்து அவ்வளவு வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்காரு. இதுல வந்து 16% வாக்குகள் திமுக வாக்குகளும், 11% வாக்குகள் அதிமுக வாக்குகளும், 2.5% வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி வாக்குகளும் போயிருக்கு. இந்த இடத்துல சென்னையில ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்க ஒரு 3.5% வாக்குகள், ரொம்ப கம்மி 3.5% வாக்குகள். ஆனாலும் வேற வழியில நாம் தமிழர் கட்சி ஓரளவுக்கு 3.5% வாக்குகள் வாங்கின ஒரு தொகுதியா இருக்கு இந்த விருகம்பாக்கம். அடுத்து நம்ம பார்க்கறது சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையில உங்களுக்கு தெரியும் திரு மா சுப்பிரமணியம் நம்முடைய அமைச்சர். அவர் வந்து பாத்தீங்கன்னா 28,514 வாக்குகள் குறைவா பெற்று தோல்வி அடைஞ்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து. இந்த வாக்குகள் வாங்குறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏதோ இங்க நடந்திருக்கு, தலைவர்களான ஒரு மதிப்பு இருந்தா கூட இந்த இடத்துல அவர் ஏதோ சரியா பர்ஃபார்ம் பண்ணல. பிளஸ் அந்த விசில் புரட்சி எல்லாமே சேர்ந்து என்ன இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 28,514 வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்காங்க. மூணாவது ஆள் வந்து சேர்ந்தா கூட அவர் வந்து டச் பண்ண முடியாது. ஒரு வாக்கு வித்தியாசம் 25-30 போயிட்டாலே அதை வந்து அவளை ஈஸியா வந்து நம்ம வந்து டச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ரொம்ப மெனக்கிடணும். நாலாவதா வந்து நாம் தமிழர் கட்சி 5,912 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த தொகுதியில வந்து யாரோட வாக்குகள் அதிகமாக இருக்காங்கன்னா மறுபடியும் திமுகவுடைய 17.53% வாக்குகளை வந்து அள்ளிட்டாங்க நம்முடைய தாவேகா. மக்கள் இனிமே மொத்தத்தையும் வாங்கிடுறாங்க. இங்க வந்து அதே மாதிரி பரவாயில்ல, இந்த இடத்துல கூட 3.69 நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க. 3% வாக்குகள் தான் சென்ற முறையே அதுக்கு மாறி போயிருக்கு. இந்த சைதாப்பேட்டை தொகுதியில பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் மற்ற தொகுதிகள் சென்னையில கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மூச்சு பரவாயில்ல அப்படின்ற விடக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு இந்த சென்ற தொகுதி. இப்போ வந்து திரு தியாகராஜ நகர் திரு புஷி ஆனந்த் அவருடைய தொகுதி. அதுல பாத்தீங்கன்னா 13,027 வாக்குகள் தான் அதிகமா வாங்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன இந்த வாக்குகள்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா மாநில பாருங்க செகண்ட் பொசிஷன் வந்து இங்க வந்து அதிமுக. நம்ம இந்த இடத்த வந்து அதிமுக தான் வெற்றி பெற்று நம்ம கருத்துக்களை சொல்லியிருந்தோம். நம்ம தாவேக்கா மட்டும் குறுக்குல வரல அப்படின்னா நம்ம கருத்துக்கள் நல்லா கரெக்டா ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா வேற வழி இல்ல. இந்த இடத்துல 2வது இடத்தை வந்த அதிமுக வந்து 13,027 வாக்குகள். 3வது வந்து இருப்பாங்க ரொம்ப ஃபைட்டு 37,077. 3 பேருமே கிட்டத்தட்ட வந்து ஒரே ஃபைட்ல வராங்க. ஆனா அதுல 13,000 வாக்குகள் வந்து திரு ஆனந்த் வந்து அதிகமா வாங்கிடுறாரு. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சப்போஸ் மறுபடியும் இப்ப தேர்தல் நடந்தா கண்டிப்பா அதிமுக கண்டிப்பா அங்கிருந்து ஒரு 7,000 வாக்குகள் 6,000 வாக்குகள் அளிச்சாங்கன்னா கூட கண்டிப்பா வந்து இவங்க வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இப்ப தேர்தல் வந்தா இதுல வந்து நல்ல எண்ணத்தோட தான் சொல்றேன். நான் வந்து தவறா எதுவும் சொல்லல. தமிழ் வெற்றி கழகத்தினுடைய அந்த வெற்றி நான் குறைச்சு மதிப்பிடல. இருக்கிறத சொல்றேன், என்ன இது சொல்லுது அப்படின்றத நான் சொல்றேன். 4,554 வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி வாங்குறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி 12% வாக்குகள் அதிமுக வாக்குகள் போயிருக்கு. 13% வாக்குகள் திமுக வாக்குகள் போயிருக்கு. இந்த இடத்துல பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் குறைவா தான் போய் 2.67 3.40 வாக்குகள் வந்து அவர் இருந்திருக்கு. இங்க 2 கட்சிக்குமே 3 கட்சிக்குமே சமமா வந்து டி நகர்ல இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு மாறி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மயிலாப்பூர். இந்த மயிலாப்பூர் தொகுதி அதே மாதிரி பாருங்க 28,972 வாக்குகள். சாதாரணமா அதை பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள் அங்கிருந்து இவங்க வாங்குறதுன்றது இப்ப நடக்காத காரியம். ஆனா ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா இங்க வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியும் ஒன்னா சேர்ந்ததுன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்னா சேர்ந்தா வேணா தமிழக வெற்றி கழகத்தை அடிக்க வாய்ப்பு இருக்க தவிர இப்ப தனியா தேர்தல் முன்னாடி நடந்ததுன்னா கூட கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் தான் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற வாய்ப்பா இருக்கும். இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி 4,499 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திமுகவோட வாக்குகள் 17%, நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் 4% போயிடுது. இங்க பாருங்க 3% வாக்கு தான் அவரு இந்த முறை வாங்கியிருக்காரு. சென்ற முறை வாங்கிய வாக்குகள்ல
4% வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுது. மக்கள் நீதி மைய கட்சி வாக்குகளும் மீதம் இருப்பது அதிமுக இருந்து வெளில போன வாக்குகளும். இங்கேயும் அதிகமா திமுக வாக்குகள் தான் அதிகமா நாம் தமிழ் கட்சிக்கு போயிருக்கு. நம்ம சென்னையில பார்க்கக்கூடிய கடைசி தொகுதி வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரி. வேளச்சேரியில அதே மாதிரி 33,305 வாக்குகள். வாய்ப்பே கிடையாது. ரெண்டு கட்சியும் ஒன்னா சேர்ந்தா வாய்ப்பு இருக்கு. ஆனா சேர்ந்தா ரெண்டு பேரும் ஒன்னா ஓட்டு போடணும். அதெல்லாம் நடக்கிற கதை. அதிமுக ஓட்டு போடுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது நடந்த ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில் இந்த 3 கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 3 கட்சியுமே கிட்டத்தட்ட சற்றே குறைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு இந்த வேளச்சேரி. இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் வந்து கணிச்சது வந்து அதிமுக தான் வெற்றி பெறுதான் நம்ம கணிச்சிருந்தோம். நீங்க இந்த பழைய எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அதிமுக தான் 2வது இடம் வந்திருக்கு. நம்ம சென்னையில வந்து 3 இடம் வந்து 2 இடம் வந்து கணிச்சோம். டி நகரம் இந்த வேளச்சேரியும். அந்த இடத்துல ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா அதிமுக 2 வந்திருக்கு, திமுக 3 வந்திருக்கு. ஆனா எங்க பேட் லக் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து இவங்க 2 பேரும் அடிச்சு ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு. இதான் அதுல நாங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அது இல்லாம இருந்தா நம்மளோட கணிப்பு வந்து ஓரளவுக்கு வந்து சரியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். எனிவே ஹேப்பன் டிஸ் ஹேப்பன். அந்த வகையில பாத்தீங்கன்னா 33,335 வாக்குகள் வாங்கிய இந்த கட்சி இங்க இருந்து என்ன தேர்தல் நடந்தாலும் ஜெயிக்கிறது கஷ்டம். இது எந்தெந்த வாக்குகள் அள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா திமுகல இருந்து 14.3% வாக்குகள், அது அந்த காங்கிரஸ் கூட்டணி. அதிமுக இருந்து 11.6, தமிழக நாம் தமிழ்ல இருந்து 4% வாக்குகள். மக்கள் நீதி மையத்தோட மொத்த வாக்குகளையும் வந்து தாவேக்கு அள்ளி கிட்டத்தட்ட 43.42% வாக்குகள் வாங்கியிருக்கு. இதுலயும் வந்து திமுக அதிமுக ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 பேர் வாக்குகளையும் அல்றாங்க. திமுக எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ திமுக அதிகமான வாக்குகளை அல்றாங்க நம்முடைய தமிழக வெற்றி கழகம். இப்போ இது நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா அதிகமா வாங்கின வாக்குகள் 1,72,72,72,72,72,72 வாக்குல அவர் வாங்கிய மொத்த வாக்குகள். நம்ம அலைன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சென்ற அந்த திருவள்ளூர் இதுலயே நம்ம பார்த்துட்டோம். இதுவானது 1,54,82,782 வாக்குகள். இது வந்து 1,34,75,220 வாக்குகள். பாருங்க, இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுக்கு கொஞ்சம் கம்மி, இது கம்மி. எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து மேஜரா வந்து கேம் பிளே பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதிகமா வாங்கின வாக்குகளை மட்டும் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். அதாவது 49,668, 53,775, 8,075, 17,302, 22,330, 10,804, 14,249. இங்க வந்து கம்மியா ஆர்பர்ல தோத்துட்டாங்க இல்லையா? தோத்த வாக்குகளை இங்க போட்டு மைனஸ் பண்ணிட்டு நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3,44,274 வாக்குகள் 2வது வேட்பாளரோட அதிகமா வாங்கியிருக்காங்க. அவங்க மொத்தமானது அதிகமானது 17,94,250 வாக்குகள். அதுல சென்னையில மட்டும் 3,44,274 வாக்குகள் அதிகமாகவும், திருவள்ளூர்ல வந்து 5,26,363 வாக்குகளும் வாங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த 2 பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து 8.5 லட்சம் வாக்குகள் வந்து அதிகமா வாங்கிடுறாங்க. மொத்தம் அவங்க வாங்கின 17,94,250 இந்த 2 மாவட்டத்துல மட்டும் 8 லட்சம் அந்த அதிகமான வாக்குகள்ல சரிபாதி வாக்குகள் வந்து இங்க சென்னை திருவள்ளூர்லயே வாங்கிடுறாங்க. அடுத்து வர மாவட்டங்கள்ல சில எந்தெந்த முக்கியமான மாவட்டங்கள்ல தாவேகா ஷைன் பண்ணியிருக்கு. நம்ம ஒரு 65 தொகுதி சொல்லியிருந்தோம். அந்த 65 தொகுதிக்குள்ளதான் அந்த அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்களா? இந்த 65 தொகுதி மற்ற தொகுதியில வாங்கியிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. 107 வெற்றி பெற்றாலும் அதெல்லாம் மார்ஜினா இருக்கா, இல்ல அபிரிதமான ஒரு வெற்றியா இருக்கா? அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். தாவேக்கான மட்டும் வீடியோ கிடையாது. இது இன்றைய அரசியல் சூழல்ல அதிமுகவின் நிலை என்ன, தாவேக்கா நிலை என்ன, நாம் தமிழர் கட்சி நிலை என்ன மற்றும் திமுகவின் நிலை என்ன அப்படின்ற இந்த 4 கட்சிகள், மேஜரான இந்த 4 கட்சியோட நிலை என்ன, எந்தெந்த வாக்குகள் எங்க பிரிஞ்சிருக்கு, விஜய் சார் வாங்கின அந்த அதிகமான வாக்குகள் எங்க வாங்கியிருக்காரு, அது வந்து அடுத்து சப்போஸ் ஒரு மறுத்தேர்தல் அவர் ஏன் விரும்ப மாட்டார் அப்படின்றது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எல்லாமே நீங்க பார்க்கும்போது கடைசியா தெரியும். திமுக வந்து ஏன் மறுத்தேர்தல் விரும்ப மாட்டார் அதுவும் தெரியும். அதிமுக ஏன் இதுலயே சுத்துறாங்க அப்படின்றதும் இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும்போது தெரியும். நாம் தமிழர் கட்சி மட்டும் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் எல்லாமே முடியும் போது தான் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு.